அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கு 7:45க்கு ஸ்கூல் வந்துடும். அதுக்குள்ளே பிள்ளைங்களுக்கு 5 பாக்ஸ் ரெசிபி ஸ்நாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஒரு பக்கம் உலைய வச்சிடலாம் அப்படின்ட்டு உலைய வச்சாச்சு. நாளே கொண்டக்கடலை ஊறப்பட்டாச்சு. அதை நல்லா ஒரு 2-3 தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு உப்பு சேர்த்து அதையும் அவிய போட்டாச்சு. அதுக்கப்புறம் உலை நல்லா கொதித்து வந்த பிறகு அரிசியை கழுவி அதோட சேர்த்து ஒரு பக்கம் உப்பு சேர்த்து சோறு வேகிறதுக்காக வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி தான் ரெடி பண்ண போகிறேன். நல்லா மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. அப்போ தான் சாஃப்டாக வரும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டதால் பருப்பு அடைஞ்சு ரசம் வச்சு கேட்டாங்க. அதனால் அதை தான் ரெடி பண்ண போகிறேன். ரேஷன் கடை பருப்பு இருந்துச்சு. அதை ஒரு 4 தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு அதில் வெள்ளைப்பூடு அதோட சின்ன வெங்காயம் சேர்த்து காயத்தூள் மஞ்சப்பொடி சீரகத்தூள் எல்லாம் சேர்த்து வேக போட்டாச்சு. ஒரு 4-5 விசில் வரட்டுமேனா ரேஷன் கடை பருப்பு வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் பிள்ளை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்திக்கு டீ போட்டு கேட்பாங்க. அதை வச்சு சாப்பிடுவாங்க. சின்ன மகனுக்காக அதை ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இடப்பட்ட நேரத்தில் தண்ணி அடைச்சிடலாமா அப்படின்ட்டு கேனில் தண்ணி அடைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பூனையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் சிங்கில் வர கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு. நைட்டு தூங்கும்போதே பாத்திரம் கழுவிட்டு தான் படுத்தேன். அதனால் அப்பப்போ செய்கிறத கையோடு கழுவிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களும் எந்திரிச்சு ரெடியாகவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதனால் சப்பாத்தி போட்டு கொடுத்துடலாமா அப்படின்ட்டு போட்டு ஆறவும் வச்சுட்டேன். அப்புறம் நாளில் உள்ள மட்டன் குருமா இருந்துச்சு. அதை வச்சு பெரிய மகன் சாப்பிட்டுக்கிடுவான். அதனால் அதையும் சூடாக்கி பிள்ளைக்கு வச்சுட்டு அதோடு சோறும் வந்ததை வடிச்சிட்டு அதையும் ஆற வச்சாச்சு. ஹாலில் ஃபேனை போட்டு ஆற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வந்துட்டு இப்போ தாளிப்பு கொடுத்துடலாமா அப்படின்ட்டு தேங்காய் ஊற்றி அதில் கடுகு மிளகுத்தூள் போட்டு வறுத்தோம்னா நல்லாயிருக்கும். அந்த நிரம்பத்துக்கு கருவேப்பிலையும் இல்லை. சரி அவசரத்துக்கு ரெடி பண்ணி பருப்போடு ஊற்றியாச்சு. உப்பு கடைசியில் தான் போடணும். பருப்பு கனலை கடைசியில் உப்பு போட்டு அதையும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சோறு ரசம் பருப்பு எல்லாம் ரெடி ஆகிட்டு பிள்ளைங்களுக்கு சைடிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் சாதத்துக்கு உப்பு கண்டை வறுத்து வச்சாச்சு. அப்புறம் 7:30 மணிக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பிள்ளைங்களும் சாப்பிட்டு ஸ்கூல் போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.